ஹாய், எத்தனை பேர் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பெட்டில் மடிக்காத துணியும் அண்ட் நம்மளோட மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம் வந்து எப்படி அடுக்கி வச்சாலும் கலைஞ்சி போய் கிடக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி அழகாக அடுக்கி வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சுன்ட்டு. இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் க்ளீன் பண்ணிப்போ எப்படா இதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு தெரப்பி மாதிரி எனக்குலாம். லைக் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகும். அது பண்ணச்சில் ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் ஃபைனலி இதுதான் அவுட்புட். எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சிட்டேன். பட் இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. அப்புறம் லஞ்ச் போய் சாப்பிட்டேன். ஏன்னா செம்ம டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நல்லா முறுக்கு காஃபியில் போட்டு சாப்பிட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து துணி வந்து மடிக்காமல் வச்சுருந்தேன். அப்போ வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கே டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதை திரும்ப பேக் டு ஃபார்ம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிச்சில் காதில் ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு ஓட விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா எப்படி ஆரம்பிச்சுன்னே தெரியாது, பட் கரெக்டாக முடிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஃபைனலி துணியும் மடித்து முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த க்ளீன் பண்ணச்சில் தான் பார்த்தேன் நைக்காலேருந்து வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமலே இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பிளெண்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட் வந்து நந்தனா பேலஸில் அக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தா. சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ புதுசாக வந்து நைட்டில் ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் கழித்து இது நல்லா வந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், அன்னைக்கு டேவை சூப்பராக முடிச்சாச்சு. பாய்.